மாபெரும் ஒரு இயக்குனர். அவரோட இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். என்ன மாதிரி ஜென்ரேஷனுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரோட படங்கள் பார்த்தா சினிமாவுக்கு வந்தோம். பட் அவரோட இறப்பு வந்து சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு விதை தாங்க. அவர் இறக்கல, நிறைய படங்கள் அவர் விதைச்சிட்டு போயிருக்காரு. மணிவண்ணன் சார் வந்து சினிமாவில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. அவரோட பையன் ரகு வந்து அவரளவுக்கு சினிமாவில் சாதனை புரிய போகிற ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல மனிதர்கள், ரொம்ப வெரி வெரி இன்னசென்ட் பீப்புள், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஆட்கள். அங்கிளுக்கு இவ்வளோ அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப வருஷம் ஏர்லியா அவர் போயிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னோட. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 வருஷம் இருந்திருக்கணும். அவரோட இழப்பு வந்து அது எனக்கு தெரியல. அது என்னால் இதுவரைக்கும் இன்னமும் எனக்கு ஷாக்கில் தான் இருக்கேன். சினிமாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு துக்க நாள். சினிமாவுக்கு ஒரு ரொம்ப பெரிய துக்க நாள். ஒரு மாபெரும் கலைஞன், ஒரு பெரிய டைரக்டர், நல்ல மனிதர், பெரிய நடிகர். அவர் இழப்பு எங்கள் யாருனாலையும் தாங்கிக்கவே முடியல. டோட்டல் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. இது ஈடுகட்டவே முடியாது. அது வார்த்தைகளே இல்லை. ஸோ வேறு பேச முடியல. ஒரு மாபெரும் கலைஞரும் ஒரு இயக்குனரையும் ஒரு தமிழ் ஆர்வலரையும் இந்த தமிழ் சினிமா இழந்திருக்குன்னு நாங்கள் கருதுகிறோம். எங்கள் வெப்சி சார்பாக 20,000 தொழிலாளர் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். Manivan sir's loss is a great loss to the Tamil film industry. He's a fantastic director who created ripples in his time, and he never lost his touch. He gave a recent big hit also. I cannot take his loss. I wish his soul the very best and a peaceful thing, but his depart from this soil is a big loss to the Tamil industry. Saxena from Sax Pictures regret this big loss. Thank you. இங்கே மணிவண்ணன் சார் தவறிட்டார். அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள்லாம் ஒரே நேரத்தில் தான் இங்கே வந்தோம். நான் சுந்தரராஜ் சார், மணிவண்ணன், ரகுவரன், இளவர் ரவி, சத்யராஜ் சார்லாம் ரொம்ப சீனியரு. அதான் என்ன வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் இவ்வளவு வேகமாக வந்ததுங்கிறது கொஞ்சம் தாங்க முடியாமல் இருக்குது. ஒரு நல்ல நண்பர், நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர், திரைப்படத்து சினிமாவுக்கு வளரும் இயக்குநர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். நிறைய இயக்குநர்களை வளர்த்தி விட்டுருக்காரு. சினிமாவில் தொடர்ச்சியாக 50 படங்களை செஞ்சு ஒரு 100 படம் வரைக்கும் வருவாருங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். திடீர்னு அவருக்கு என்ன சூழ்நிலையோ என்ன மன வேதனையோ தெரியல. கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ளே தவறிட்டாருன்ட்டு வீட்டில் சொல்கிறாங்க. ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தா கூட ஐயோ மனசை தேர்த்திக்கலாம். பேசிகிட்டு இருக்கும்போதே டப்புன்னு இறக்குறதுங்கிறது இது கேட்கும்போதே தாங்க முடியாமல் இருக்கு. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு அபிமானம் உள்ள நடிகராக, இயக்குனராக வாழ்ந்திருக்காரு. அவர் ஆத்மா சாந்தியடைய என் குடும்பத்தோடு நான் வேண்டிக்கிறேன். எங்கள் ஐயா இயக்குனர் திரு மணிவண்ணன் ஐயா இறந்தது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பேரிழைப்பு. எங்கள் இயக்குனர்கள்லாம் ஒரே வித மாதிரி படம் பண்ணக்கூடாது. வெர்சடைலாக பல சப்ஜெக்ட் எடுங்க, ஒவ்வொரு கதையும் ஒரு மாதிரியாக எடுங்க, ஒரே மாதிரி படம் பண்ணாதீங்கன்னு பல உதவி இயக்குனருக்கு பாடம் நடத்தி அவங்க வழியில் இன்றைக்கி செல்வமணி சார், இப்படி ஏகப்பட்ட சுந்தர்சி சார் எல்லாருமே ஒரு ஜேனரில் இன்றைக்கி படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் இயக்குனர் மணிவண்ணன் ஐயா தான். எனக்கு வந்து அவரோட ஒர்க் பண்ண முடியல, ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியலனாலும் அவரோட மாயாண்டி குடும்பத்தார் அப்படின்னு ஒரு படம் நடித்தேன். அதில் வந்து ஒரு 20 நாள் அவர் கூட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு அசிஸ்டண்ட்டாக என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதெல்லாம் அந்த 20 நாளில் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ நானும் ஒரு நடிகனாக இருந்ததுனால, அவரும் இயக்குனராகி நடிகனானதுனால எனக்கு அவர் டிப்ஸ் கொடுத்தாரு. போகிற இடங்களில் ஒரு இயக்குனருங்கிற மூலையை கழட்டி வச்சுட்டு வெறும் நடிகனாக இருங்க, பெரிய லைஃப் கிடைக்கும், எக்காரணம் கொண்டும் டைரக்டராக நீங்கள் அந்த இடத்துல நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு பெரிய அறிவுரையை சொன்னார். அதை நான் இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன்.
அதுக்கு நல்ல பலனும் இருக்குது. அப்படி என்னை ஒரு வழி நடத்தின மணிவண்ணன் ஐயா இறந்து போனது வந்து உண்மையிலே ஈடு செய்ய முடியாத இழப்பு. மாயாண்டி குடும்பத்தார் பார்ட் 2 எடுக்கிறதுக்காக இயக்குனர் ராசமதுரன் சில் செக்ஷன் நடத்தின போது எல்லாருமே வந்துட்டோம். இயக்குனர் ஐயா மட்டும் வர முடியல, ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கே மனசில் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எங்களை விட்டு போக நான் நினைக்கல. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய தமிழ் திரையுலகின் சார்பில் ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி. மரியாதைக்குரிய மணிவண்ணன் அவர்களுடைய பல படங்களை பார்த்து நான் ரசித்திருக்கின்றேன். ஒரு நல்ல நடிகராக இருந்திருக்கின்றார், இயக்குநராக இருந்திருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் விட ஒரு சுயமரியாதை கொள்கைகளில் பற்றுள்ளவராக இருந்தது என்னை மிகவும் அவர் பால் ஈர்த்தது. கடைசி வரை அப்படியே இருந்தது. ஏனென்றால் திரையுலகத்தில் ஆரம்பத்தில் சுயமரியாதைவாதிகளாக இருப்பவர்கள் பிறகு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு சுயமரியாதை கொள்கையை விட்டுவிடுவார்கள். ஆனால் மணிவண்ணன் அவர்களை பொறுத்தவரையில் கடைசி வரை சுயமரியாதை கொள்கைகளை ஏற்றதோடு மட்டுமல்ல, பகுத்தறிவாளராக திகழ்ந்தவர். அவருடைய மறைவு என்பது சினிமா உலகிற்கு ஒரு பெரிய இழப்பு என்றாலும் கூட அதை விட ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு என்று சொல்வதோடு அவருடைய குடும்பத்தாருக்கும், குறிப்பாக அவருடைய இனிய நண்பர் சத்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, ஆசை தம்பி 2 படங்களை நடித்தார். அவரை மாதிரி ஒரு கிரியேட்டரே கிடையாது. அவருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அவருக்கு தெரியாதே கிடையாது, எல்லாமே தெரியும். அதாவது கதை வசனத்தையும் தாண்டி கேமராவே எல்லா பார்ட்ஸையும் கழட்டி மாட்டுவார். அப்பேற்பட்ட ஒரு திறமையானவர். இந்த திரையுலகம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனை இழந்து நிற்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். பேசுகிற நிலைமையில நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பேச முடியல சார், அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். அற்புதமான ஒரு இயக்குனர், மிக அற்புதமான ஒரு நடிகர், மிக மிக அற்புதமான ஒரு மனிதன். அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை சார். இப்போ நான் பேச முடியல. ஸோ அன்பான மணிவண்ணனை எக்காலத்திலும் நாங்கள் மறக்க முடியாது. சினிமாவும் மறக்காது, தமிழ் மக்களும் மறக்க மாட்டாங்க. என் உயிருக்கினிய உடன் பிறந்தார். தமிழ் திரைப்பட உலகில் உலக அரசியல் தெரிந்த ஒரு மிகச்சிறந்த அறிவாளி இயக்குனர் என் உடன் பிறந்தார் மணிவண்ணன் அவர்கள். தமிழ் இனத்தின் மீதும், தந்தை பெரியாரின் மீதும், அண்ணல் அம்பேத்கரின் மீதும், காரல் மார்க்ஸ் மீதும், ஏன் தமிழீழ எம் உயிருக்கினிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீதும் ஒப்பற்ற அன்பு வைத்த மிகச்சிறந்த எங்கள் திரையுலக ஒரு மிகச்சிறந்த அறிவு சிந்தனையாளனை நாங்கள் இழந்து தவிக்கிறோம். உலக தமிழர்களின் கண்ணீரோடு என் கண்ணீரையும் அந்த எங்கள் அறிவு செம்மல் மணிவண்ணனுக்கு அஞ்சலியாக செலுத்தி என் இரங்கலை தெரிவிக்கிறேன். தமிழகத்தை
ஈழத்தமிழர்களுக்காக வென்று தந்த ஒரு மாவீரன் என்று துயிலுகிறான். ஈழத்தமிழர்கள் சார்பாகவும் உலகத் தமிழர்கள் சார்பாகவும் என்னுடைய வீர வணக்கத்தை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.